ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எசாயா 46:4 இனிமேலும் நான் ஏந்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நான் ஏந்தி வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். எவ்வளவு நம்பிக்கையான ஆறுதலான வார்த்தை பார்த்தீங்களா? இனிமேலும் நான் ஏந்துவேன். அன்பான குடும்பத்தில் மக்களே, ஒரு சின்ன குழந்தை அழுது கொண்டிருக்கிறதுனா அதை போய் அப்படியே தூக்கி சுமந்து தோளின் மீது போடும்போது அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அழுகை நிறுத்திடும், ஆறுதல் கிடைத்திடும். ஒரு தாய் அழுது கொண்டிருக்கிற பிள்ளையை தூக்கி தோளின் மீது வைத்த உடனே ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்துடும், அமைதியாயிரும், சந்தோஷம், முகத்தில் ஒரு சிரிப்பு. ஏனென்றால் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்னை ஏந்தி விட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. அன்பான குடும்பத்தில் மக்கள், ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை ஏந்துவேன். அன்பான குடும்பத்தில் மக்களே, ஒருவேளை நாம் இன்று தனித்து தனிமையில கதறிக்கொண்டு நம்பிக்கை இழந்து தனிமையில் இருப்பதை போல உணரலாம். ஆனால் நம்மை ஏந்தும்படியாய் நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஏந்தி தூக்கும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம இருக்கிற எந்த நிலையில இருந்தாலும் கூட நம்ம ஏந்தும்படியாய் அவருடைய கரங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறது. கவலைப்படாதுங்கள். நம் மீது அக்கறை உள்ள ஒரு தாயை போல, தந்தையை போல அன்புள்ள ஒரு ஆண்டவர் என்று நம்மோடு கூட இருக்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த காலை நேரத்தில் கூட என்னுடைய சூழ்நிலை தனிமையில கதறிக்கொண்டிருக்கிற நிலை என்று கவலைப்படுறீங்களா? என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியாதபடி, செயல்பட முடியாதபடி கதறிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஏங்கி நிற்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஏந்துவேன், நான் உங்களை ஏந்துவேன், என்னுடைய கரங்களினால் உங்களை ஏந்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை தூக்கி ஏந்துவார். நம்ம சகதியில் இருந்தாலும் கூட கர்த்தர் அங்கு வருவாரு. நம்மை ஏந்த அவரால் முடியும், நம்மை வழிநடத்த அவரால் முடியும், நம்மை பிரித்தெடுக்க அவரால் முடியும், நம்மை சுமந்து கொள்ள அவரால் முடியும். இந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், நான் உங்களை ஏந்துவேன். கவலைப்படாதிருங்கள். நம்மை தேடி வருகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வந்து அவருடைய அழகிய கரங்களினால் நம் ஒவ்வொருவரையும் ஏந்தி நம்மை வழிநடத்த அவரால் முடியும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவரே, நான் எந்த நிலையில இருக்கிறேன் என்று நமக்கு தெரியும். உங்களுடைய கரம் என்னை ஏந்தட்டும். இதுதான் நமது ஜெபமா இருக்கணும். நம்மை அழகாக ஏந்துவதை நம்மால் பார்க்க முடியும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்கு நன்றியப்பா. நான் உங்களை ஏந்துவேன் என்று சொன்னேன். நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் எங்களை பிரித்தெடுத்து ஏந்துகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட வாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.